Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. உன் வயித்துல நம்ம குழந்தை இருக்கீனியா? ஆமால. சாரி யாழ்னி. என்ன இனியா? உன் வயித்துல நீ குழந்தை இருக்கிறதையே மறந்துட்டியா? இல்ல, எப்பவும் போல உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்துட்டேன். குழந்தைய மட்டும் மறந்துடாத இனியா. இந்த குழந்தையாலதான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கிறதே இந்த குழந்தையினாலதான். தயவு செஞ்சு குழந்தை வயித்துல இருக்கிறத மறந்து இப்படி எதுவுமே பண்ணிடாத. இல்லக்கா, இனி நான் கவனமா இருப்பேன். சரி வா, வந்து உட்காரு. அப்புறம் என்ன திடீர்னு வந்திருக்க? ஒரு போன் கூட பண்ணல? எங்க போன் பண்றது இனியா? அந்த அமுதா சித்தி கண் கொத்தி பாம்பா என்ன பார்த்துட்டே இருக்கும். சித்திய ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்க அசந்த நேரம் பார்த்து ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு வேகமா வர வேண்டியதா இருக்கு. அதான் போன் பண்ணாமலே இப்படி வந்துட்டேன். ரொம்ப முக்கியமா உனக்கு சாரி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சாரியா? எதுக்கு? குழந்தைக்காக நம்ம வீட்ல செஞ்ச பூஜைக்கு நீ வந்தப்போ மாமா உன்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டாருல்ல, அது எனக்கு எவ்வளவு வேதனையாயிடுச்சு தெரியுமா? பரவாயில்ல விடுக்கா. மாமா என்ன திட்டுறது என்ன புதுசா? என்ன ஏன் மூலமா வர குழந்தைய இந்த வீட்டு வாரிசா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அதுதான் ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா போச்சு. அது எனக்கும் தெரியும் இனியா. மாமா பேசினதோட நிறுத்தாம நீ கொண்டு வந்த பழங்கள் எல்லாம் வேற திருப்பி அனுப்பிட்டாரு. அது உன்னை எவ்வளோ காயப்படுத்திருக்கும். அதான் அங்க சொல்ல முடியாத ஆறுதல நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு இங்க வந்திருக்கேன். மாமா பேசினது ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்த உடனே நீ அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருவ. அப்ப அவரு உனக்கு பிறந்த குழந்தையதான் என் குழந்தையா நினைச்சு மடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்க போறாரு. அதனால மாமா பேசினத நீ சீரியஸா எடுத்துக்காத. இனிமே அதை நினைச்சு வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நானும் அதை மறந்துட்டேன். அதுதான் கரெக்ட். அப்புறம் நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? சொல்றேன் பாரு. மாங்காய், மாவடு, தேன் மிட்டாய், அப்புறம் இளந்தாடை, புளிப்பு மிட்டாய், அப்புறம் புளிப்பு மாங்காய நல்லா கட் பண்ணி இதுல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு. இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு உனக்கு எப்படிக்கா தோணுச்சு? இதெல்லாம் சாப்பிடணும்னு மனசுக்கு தோணிட்டே இருந்துச்சு. தேங்க்ஸ். இனியா, நானும் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வயித்துல குழந்தையோட இருந்தவ தானே. அந்த சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு தோணும். இளங்கோவும் மாமாவும் இந்த மாதிரி ஐட்டமா வாங்கி கொடுத்து என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. இப்பவும் மாமா மார்க்கெட் போனாருன்னா இந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாரு. இனிமே இதெல்லாம் எனக்கு எதுக்கு? என் வயித்துல என் குழந்தைய சுமக்கிற பாக்கியம் தான் எனக்கு இல்லாம போயிடுச்சு. அந்த பாக்கியத்தை கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரு. அதான் இதெல்லாம் நான் உனக்காக ஆசையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆசைப்படும் போதெல்லாம் எடுத்து சாப்பிடு. யாழ்னி, நீ இன்னும் குழந்தை போனதே நினைச்சு வருத்தப்படுறியா? நான் இப்பெல்லாம் வருத்தப்படுறதே இல்லை இனியா. எனக்கு குழந்தையே இருக்காதுன்னு நினைச்சாதானே நான் வருத்தப்படுறதுக்கு. எனக்கு தான் நீ உன் குழந்தைய தரப்போறல்ல, அப்புறம் எதுக்கு நான் வருத்தப்படணும்? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். சரி, இந்த மாங்காய சாப்பிடு. நல்ல புளிப்பா இருக்கும். இல்ல இருக்கட்டும் யாழ்னி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏன் முன்னாடி தான் சாப்பிடணும், அப்பதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். இந்தா சாப்பிடு 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 யாழ்னி, சாப்பிடு. சரி. ஐயோ, ரொம்ப நல்லா இருக்கு. சரி, விக்ரம் மாமா எப்போ வருவாரு? அத சொல்ல முடியாது யாழ்னி. ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி வருவாரு. ஏன் கேக்குற? விக்ரம் மாமா நீ எனக்கு குழந்தைய தரதுக்கு ஒத்துக்கிட்டாரா? குழந்தை விஷயத்துல இன்னும் சரியான பதில் தெரியாம மனசு படபட நடிச்சுக்கிட்டே இருக்கீனியா.
நான் ரொம்ப உரிமையா என் குழந்தைன்னு சொல்றேன். ஆனா அவரு சைடுல இருந்து இது என் குழந்தைதான்னு இன்னும் முடிவா ஆகலையே. அது ஒரு மாதிரி தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் சொல்றத கேட்டு வருத்தப்படாத யாழினி. குழந்தைய தர விக்ரம் இன்னும் ஒத்துக்கல. எந்த அப்பாவால தான் உடனே இதுக்கு ஒத்துக்க முடியும் சொல்லு? நான் உனக்கு கொடுத்த வாக்கு நினைச்சு விக்ரம் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. பேசுறதுக்கு வார்த்தையே இல்லாம இருக்காரு. சமீபத்துல அவர் என்கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாரு. ஆனா எல்லாம் சீக்கிரம் சரியாயிடுங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். இனியா, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன யாழினி? நான் வேணா மாமா கிட்ட பேசி பார்க்கவா? அவரு என் மேல ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்காரு. நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாருன்னு நம்புறேன். அதனால நான் வேணா கேட்டு பாக்குறேனே. யாழினி, விக்ரமால என் கூட பேசாம இருக்கவே முடியாது. அவர் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நான் கொஞ்ச நேரம் இல்லைன்னா கூட அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. ஏதாவது வேலை விஷயமா வெளியே போனார்னா என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் என் கூட பேசுறதே நிறுத்திட்டாருன்னா அவருக்கு இந்த விஷயம் எவ்வளவு வேதனையா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். அவசரப்படாத. ஒருவேளை விக்ரம் மாமா தீர்மானமா குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன செய்யறது இனியா? ஏய் யாழினி, ஏன் இப்ப கண் கலங்குற? விக்ரம் மாமா முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்னால வாழவே முடியாது இனியா. ஏய் யாழினி, நான் ஒரு சத்தியம் பண்ணா அதை என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன்னு தெரிஞ்சுதானே உன் தலையில என் கையை வச்சு சத்தியம் வாங்கினேன். நான் கண்டிப்பா அந்த சத்தியத்தை காப்பாத்துவேன்னு உனக்கு தெரியும்ல. கவலையே படாத. இனியா வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். அந்த குழந்தை நிச்சயமா உனக்கு தான். போதுமா? இது போதும் இனியா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். நான் கூட என் உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த நேரத்துல வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் அத பெருசா எடுத்துக்க மாட்டியோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். இப்போ உன் வார்த்தைய கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. நீ எனக்கு அம்மா மாதிரி தான்னு நான் நினைக்கிறத இப்பவும் நிரூபிச்சிட்ட இனியா. ரியலி யூ ஆர் கிரேட். சார். சுபாஷ். வந்து உட்கார். ரொம்ப நேரம் ஆச்சா சார்? வேலை ஒன்றும் இல்லை, உட்கார் உட்கார். ஓகே சார். நைட்டு பெட்ரோல் போனல, எனி நியூஸ்? சார் வழக்கம் போல தான் சார். கேகே நகர்ல 4 பசங்க தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப கலாட்டம் பண்ணிருந்தாங்க. அவனுங்களை வான் பண்ணி அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ராத்திரி பெரும்பாலும் இந்த மாதிரி கேஸ் தான் சார். சாரி சுபாஷ், நானும் நைட்டு பெட்ரோல் வந்திருக்கணும், பட் மைண்டு சரியில்லை, அதனால தான் ஒன்று அனுப்புனேன். சார் பரவாயில்ல சார். ஆனா கூடிய சீக்கிரம் நீங்க நார்மல் ஆயிருங்க சார். உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நார்மலா வருது நம்ம கையிலேயே இருக்கு, மேல இருக்கிறவன் ஆட்டி படைக்கிறான். அப்பா என்னடா ஸ்டேஷனுக்கே வந்திருக்க? என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ் பா. நேஷனல் லெவல் அத்லெட்டிக் டீம்ல நான் 400 மீட்டர்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன். அப்படியா தங்கம்? ரொம்ப சந்தோஷம்டா. இத்தனை வருஷமா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுனதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குடா. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. ஆமா, இது என்னப்பா? அப்பா இது என்னோட செலக்ஷன் ஆர்டர் பா. பாருப்பா. அப்பா ஸ்வீட் எடுத்துக்கோங்கப்பா. இந்த சந்தோஷமான விஷயத்த சந்தோஷமா இருக்குப்பா. உடனே உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் ஓடி வந்தேன். அப்படியா? ரொம்ப நல்லதுடா. வா வா, முதல்ல இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு கொடுக்கலாம். சார், இவன் என் பையன் பிரதீப். வணக்கம். நேஷனல் லெவல் அத்லெட்டிக் டீம்ல செலக்ட் ஆயிருக்கான் சார். ஃபேண்டாஸ்டிக், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணிருக்க. அடுத்தது ஏசியன் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ்னு மெடலா அடிக்கணும். ஓகே, கண்டிப்பா வாங்குவோம் சார். வண்டர்ஃபுல். பிரதீப் ஐயா ஒரு ஸ்வீட் இல்ல பரவாயில்லை சார். ஓகே, எடுத்துக்கங்க சார். கங்க்ராட்ஸ் Thanks, sir. அகைன். கங்க்ராட்ஸ் சார் நீங்க எடுத்துக்கோங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சார். ஏமா வாமா வாமா. என் பையன் டீம்ல செலக்ட் ஆயிருக்கான். வாங்க வாங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ் சார். தம்பி டேய், 啊 இந்த தகவல் கிடைச்சதும் என்ன பார்க்க ஓடி வந்தியே?
முதல்ல இந்த விஷயத்தை சித்தப்பா கிட்ட சொன்னியா? ஸ்வீட் கொடுத்தியா? இல்லப்பா, முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சித்தப்பா கொடுக்கலாம்னு வந்துட்டேன்ப்பா. என்னடா கண்ணா இப்படி பண்ணிட்ட? இது தப்புடா, ரொம்ப தப்பு. முதல்ல இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்றதா முக்கியம். யாருக்கிட்ட இந்த விஷயத்தை முதல்ல சொல்றதுன்னு உனக்கு தெரிய வேணாம்? போ, போய் உன் சித்தப்பா கிட்ட ஸ்வீட்டை கொடுத்துட்டு முதல்ல இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லு. ரொம்ப சந்தோஷப்படுவான்டா. அவன் ஷிஃப்ட்டுக்கு போறதுக்குள்ள போய் சொல்றா. ஆ. போ போ போ. சரிப்பா, வரேன் சார், வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். சந்திரசேகர், ஒரு நிமிஷம். சார், உங்க பையன் ரொம்ப ஆசையா அப்பா கிட்ட விஷயத்த சொல்லணும்னு ஓடி வந்திருக்கான். ஆனா நீங்க என்னன்னா முதல்ல சித்தப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்லுங்கிறீங்க. இது என்ன எனக்கு அதானே சார், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் சார். ஆனா ஒரு உயிருக்கு யாரு முக்கியமோ அவங்கள தான் சார் முதல்ல வணங்கணும். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அவன் என்ன அப்பான்னு கூப்பிட்டாலும் நான் அவன் அப்பா இல்லை சார். சித்தப்பான்னு சொன்னேன்ல, அவன் அவனுக்கு சித்தப்பாவும் இல்லை சார். என்ன சொல்றீங்க? ரொம்ப குழப்பறீங்களே. அண்ணே, எல்லாத்தையும் குழப்பத்தோட தான் சொல்லுவீங்களா? எதையும் தெளிவா சொல்ல மாட்டீங்களா? சார், அவன் நான் பெத்த பையனே இல்லை சார். என் தம்பியோட பையன் சார். எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லாம இருந்த சார். பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் இல்ல சார். ஒரு கட்டத்துல இந்த ஜென்மத்துல எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு முடிவாயிடுச்சு சார். ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டோம் சார். அப்புறம் எங்க வீட்டுல வாரிசுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு கூட சொன்னாங்க சார். ஆனா நான் அதுக்கு சம்மதிக்கல. ஏன்னா என் மனைவி அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் சார். அப்பதான் என் தம்பிக்கு குழந்தை பிறந்துச்சு சார். என் தம்பியும் என் தம்பி சம்சாரமும் தெய்வம் சார். எங்க நிலைமை தெரிஞ்சு எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிட ஒரு குழந்தை இல்லைன்னு நாங்க வேதனைப்படக்கூடாதுன்னு நினைச்சாங்க சார். அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பெத்த குழந்தைய எங்க கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லிட்டாங்க. அந்த குழந்தை எங்க குழந்தையாவே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க சார். அன்னையிலிருந்து அவன் எங்க குழந்தையா தான் வளர்றான். என்னையும் என் மனைவியையும் தான் அப்பா அம்மான்னு கூப்பிடுறான். அவங்கள சித்தி சித்தப்பான்னு கூப்பிடுறான். இப்ப அவனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் நாங்க 4 பேருமே ஒண்ணுதான். பெத்தவங்க பெறாதவங்கன்னு அவன் பிரிச்சு பாக்குறதே இல்லை சார். அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கு. நிஜமா இப்படிலாம் இருக்காங்களா? வாழ்க்கையை பார்த்து தானே சார் சினிமாவே எடுக்கிறாங்க. எங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு ஆயிடுச்சு. என் தம்பிக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி. நான் மனசு உடைஞ்சு இருக்கிறத அவன் பார்க்க விரும்பல சார். அதனால அவன் பெத்த குழந்தைய கொடுத்துட்டான் சார். சரி, அவரு உங்க தம்பி, அதனால கொடுக்க முடிவு பண்ணாரு. பட் அவரோட வைஃப் எப்படி சம்மதிச்சாங்க? ஒரே ஒரு விஷயம் தான் சார். என் தம்பி ஒய்ஃபு சொன்ன விஷயம் இன்னமும் என் மனசுலயே நிக்குது சார். இன்னொரு குழந்தைய பெத்துக்கிற பாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கான். நம்மளால இன்னொரு குழந்தைய கூட பெத்துக்க முடியும். ஆனா அவங்களுக்கு கடவுள் அந்த வாய்ப்பை கொடுக்கல. இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க சார். அவங்க வார்த்தையில இருக்கிற யதார்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா இங்க எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த பாகுபாடே இருக்காது சார். அண்ணே, உங்க தம்பி வைஃப் நிஜமாவே தெய்வம் தான். இந்த மாதிரி மனசு யாருக்கு வராதுன்னு சான்ஸே இல்ல சார். நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டேன்னு சொல்லுங்க சார். செத்து போயிடுவேன்னு அப்படி பிடிவாதம் பிடிக்கிறான். வேற எந்த வார்த்தையும் என்னால சொல்ல முடியல விக்ரம். நம்ம ஹெல்தியா இருக்கோம். நம்மளால இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியும். ஆனா யாழ்னியால இன்னொரு குழந்தைய பெத்துக்க முடியாது. அதனால்தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். உங்களுக்கு என்ன வலி இருக்கோ அது எல்லாமே எனக்கும் இருக்கு. அந்த வலியோடையும் வேதனையோடையும் தான் நானும் இதுக்கு சம்மதிச்சேன். எனக்காக நம்ம குழந்தை கொடுக்கறதுக்கு நீங்களும் சம்மதிச்சிருங்க விக்ரம், ப்ளீஸ். செல்லம், உன் யாழ்னி அம்மா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? மாங்காய், இலந்த வடை, புளிப்பு முட்டாய், தேன் முட்டாய், மாவடுன்னு சொல்லி ஏகப்பட்டது வாங்கிட்டு வந்திருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, அம்மா அதே சாப்பிடுறேன். இந்த வீட்ல எப்பவும் நானும் உன் அப்பாவும் பேசிக்கிட்டே இருப்போம். நான் பேசாம இருந்தாலும் உன் அப்பா இருக்காருல்ல,
விடவே மாட்டாரு. இப்ப பாரு, என்கிட்ட பேசுறதுக்கு வேற யாருமே இல்ல. நானே தனியா பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கையிலேயே பெரிய வலி எது தெரியுமா? வயித்துல குழந்தையோட இருக்கும்போது பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லாம இருக்கிறது தான். அப்படி ஒரு வலியோட தான் உன் அம்மா இப்ப இருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். விக்ரம், இப்பதான் நம்ம குழந்தைகிட்ட நான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. காலையில யாழினி வந்துட்டு போனாங்க. சாப்பிடுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாருங்களேன். சரி, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? டீ போடவா இல்ல ஜூஸ் போடவா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாயா. சார் சார் எங்க ஓகே சார்? வே, வே, ஓகே சார். இது எவ்வளவு? சார் பரவாயில்ல சார், போலீஸ் கிட்ட எல்லாம் பணம் வாங்க கூடாது சார். ஆ? அப்ப நான் போலீஸ்னா பணம் வாங்கணுங்கிறியா? சார் அப்படிலாம் இல்லை சார். நீ ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட பணம் வாங்கல, ஒரு குழந்தையோட அப்பா கிட்ட ஓகே வாங்க. சார். இந்தா தேங்க்யூ சார். வரேன் சார். வரேன் மேடம். விக்ரம், எதுக்காக இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? யாருக்காக? என்ன கேள்வி இது? ஆ? யாருக்காக வாங்குவேன்? எல்லாம் நம்ம குழந்தைக்காக தான். ஏ, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்பயே வாங்க ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அப்புறம் இனி அதுக்கெல்லாம் தனியா ஒரு கபோர்டு ஒதுக்கிரு. இந்த பொம்மை எல்லாம் பத்திரமா வை. ஒரு தூசி கூட பற்றக்கூடாது, ஒரு சின்ன டேமேஜ் கூட வரக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் யாரும் எதுக்காகவும் இதை தொடக்கூடாது. ஏன்னா குழந்தை முதல்ல இதெல்லாம் தொடும்போது அப்படியே புத்தம் புதுசா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் யாழினி வீட்டுக்கு போகணும்ல. சரிங்க. என்ன சொன்னீங்க? இதெல்லாம் யாழினி வீட்டுக்கு போகணும் இல்லையா? அதைத்தான் சொல்றேன். யாழினி தானே நம்ம குழந்தைய வளர்க்க போறா. அப்ப இந்த விளையாட்டு சாமான்லாம் அவ வீட்டுக்கு தானே போகணும். விக்ரம், விக்ரம், சம்மதிச்சிட்டீங்களா? விக்ரம், நீங்க சம்மதிச்சிட்டீங்களா? நான் பண்ண சத்தியத்துக்காக குழந்தைய யாழ்னிக்கு கொடுக்க தயாராயிட்டீங்களா? தேங்க்யூ விக்ரம், தேங்க்யூ so மச். நீங்க பேசாம இருந்த ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எவ்வளவு அழுதேன்னு தெரியுமா? நீங்க என்ன நாலு அடி கூட அடிச்சுக்கோங்க, ஆனா பேசாம மட்டும் இருந்துடாதீங்க. நீங்க பேசாம இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது விக்ரம், என்னால முடியாது. இனியா நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், முரட்டுத்தனமா நடந்துக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். எல்லாரும் மாதிரியும் ஆசா பாசங்கள் எனக்கும் இருக்கும்ல. ஒருத்தனுக்கு அவன் குழந்தைன்னா அது ஒரு பெரிய கனவு. எனக்கும் அந்த கனவு இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. என் குழந்தைய எப்படிலாம் வளர்க்கணும்னு நானும் பல நாள் யோசிச்சிருக்கேன். என் குழந்தைய எப்படி கொஞ்சுவேன், எப்படி பேசுவேன், எப்படி நடக்க சொல்லி கொடுப்பேன், என் குழந்தையோட எப்படி ஜாகிங் போவேன், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவேன், எப்படி நிறைய யோசிச்சிருக்கேன். என் மனசுல, என் எண்ணத்துல, என் ரத்தத்துலன்னு முழுசா நம்ம குழந்தை தான் நிறைஞ்சிருக்கு. நீ திடீர்னு வந்து இப்போ நம்ம குழந்தைய உங்க அக்காக்கு கொடுக்கறதா முடிவே பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அது என்னால எந்த அப்பனால தாங்கிக்க முடியும்? என் இதயத்தை, என் கண்ணை, என் ஜீவனை நீ யாருக்கோ கொடுக்க சம்மதிச்சிட்டியே அப்படின்னு மட்டும் தான் தோணுச்சு. என் வலிய பத்தி உனக்கு அக்கறையே இல்லாம போயிருச்சா அப்படின்னு நினைச்சுதா நான் ரொம்ப ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். இனியா இந்த சில நாள் நீ எப்படி வருத்தப்பட்டிருக்கியோ அதை விட பல மடங்கு நான் வருத்தப்பட்டிருக்கேன். மனசுக்குள்ள அழுதுருக்கேன். ஆனா அப்புறம்தான்
கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சது. வெறும்னே மனசுல குழந்தைய சுமக்கிற எனக்கே இவ்வளவு வலினா மனசாலையும் உடம்பாலையும் உயிராலையும் குழந்தைய சுமக்கிற இனியாவுக்கு இது எவ்வளவு பெரிய வலியா இருக்கும் அப்படின்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.